இந்த இஸ்திக்ஃபாருடைய பலன்கள் என்று எடுத்துக்கொண்டோம்னு சொன்னா நிறைய நம்ம சொல்லலாம். நான் இங்க சொன்னது என்னன்னு சொன்னால், இஸ்திக்ஃபார் என்பது அந்த இபாதத்தை நம்ம செய்வதன் மூலம் என்ன தடுக்கப்படுகிறது, என்ன கிடைக்கிறது என்கின்ற ஒரு பகுதி. இன்னொரு மிக பிரதானமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால், இந்த உலக வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நம்ம பாவங்களால இறைவன் உணர்வதற்காக என்ன செய்வான் தெரியுமா? சில விஷயங்களை எங்களுக்கு விட்டு பறிப்பான். சில விஷயங்கள் என்ன செய்வான்? எங்களை விட்டு அல்லாஹு தாலா பறிப்பான். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா தந்த ஒரு நியமத்தை எங்களிடமிருந்து அல்லாஹு தாலா எடுக்கிறான் என்று சொன்னால், அதுக்கு முக்கியமான காரணம் நம்ம கெட்டு போயிருப்போம். நம்ம முக்கியமான காரணம் கெட்டு போயிருப்போம். அது அல்லாஹு தாலா என்ன செய்யறான்? குர்ஆனிலே அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். என்னது? இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். இந்த வசனம் தவறாக விளங்கப்படுத்தப்படுது. தானாக திருந்த அவங்க திருந்தினா தான் அல்லாஹு தாலா என்ன செய்வான்? திருத்துவான். அப்படி அல்ல. அந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? மா பிகௌமின், ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அல்லாஹு தாலா மாற்ற மாட்டான். ஒரு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை, ஒரு இடத்துல இருக்கக்கூடிய நியமத்தை அல்லாஹு தாலா என்ன செய்ய மாட்டான்? என்றைக்கும் கொடுத்தா வாங்க மாட்டான். கொடுத்தா என்ன செய்ய மாட்டான்? வாங்க மாட்டான். எப்ப அதை வாங்குவான் தெரியுமா? அவர்களாக அதை வானான்னு சொல்லிட்டான். அவர்களாக அதை மாற்றிக்கொண்டால் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? வானான்னு சொல்லி எடுத்துருவான். ஒழுக்கம் என்ற வாழ்க்கை அல்லாஹ் தாலா சிலருக்கு இயல்பா கொடுத்திருப்பான். வெக்கம், நாணம், ஒழுக்கம் கொடுத்திருப்பான். இவன் சிந்தனை எப்ப பார்த்தாலும் தவறாக போறதும், சினிமா போறதும், ஒழுக்கம் கெட்டு போறது எப்படி என்றே யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பான். அவன் என்ன சொல்ற அர்த்தம்? அல்லாஹ்வுக்கு ஒரு செய்தி சொல்றான். என்ன? இந்த ஒழுக்கம் என்ற வாழ்க்கை எனக்கு பிடிக்கல, இந்த நியமத்தை எனக்கு பிடிக்கல. அல்லாஹ் படிப்படியான சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாஹ் தஆலா அதுல என்ன செஞ்சிருவான்? ஈடுபடுத்தி எந்த நியமத்தை நீ வானான்னு சொன்னா அதை எடுத்துருவான். எல்லா பாவத்தை லேசாக்கிடுவான். எப்படி? எல்லா பாவத்தையும் அல்லாஹ் லேசாக்கிடுவான். லேசாக்கி விட்டா என்ன? அதனாலதான் இமாம் இப்னுல் ஜௌசி சொல்கிறார்கள், அல் மஅசியத்து பஅதல் மஅசிய அஸாப். ஒரு பாவம் செஞ்ச பின்னால் இன்னொரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கிறது உங்களுக்கு அல்லாஹ் செய்யற தண்டனை. அல்லாஹ் தஆலா தரக்கூடிய ஒரு தண்டனை. என்ன காரணம்? நீங்க விரும்பல, நியமத்தை பறிச்சிட்டான். எனவே இன்னல்லாஹ லா யுகையிரு மா பிகௌமின் ஹத்தா யுகையிரு மா பிஅன்ஃபுஸிஹிம். தங்களிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு நியமத்தை அவர்களாக மாற்றிக்கொண்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அதை பறித்து விடுவான் என்பதை பார்க்கிறோம். ஏன் பறிக்கிறான் அப்படின்னு சொன்னா, லஅல்லஹும் யர்ஜிஊன், அவர்கள் என்ன செய்யணும்? திரும்பி வர வேண்டும் என்ற ஒரே நோக்கம் தான். அல் அகதுனாஹும் பில் பஅஸாஇ வத்தர்ராஇ லஅல்லஹும் யத்தர்ரஊன். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அவர்களை நான் கஷ்டத்தாலும் சோதனைகளாலும் அவர்களை பிடிப்போம், அவர்கள் பணிந்து வர வேண்டும் என்பதற்காக. ஃபிரௌனு கூட அல்லாஹ் அதை செஞ்சான். பணிந்து வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் தஆலா சோதனைகளை தருவான். சோதனைகளை தந்தா உணரணும். ஒரு முஃமின் என்ன செய்யணும்? என்னடா எனக்கு இருந்த நியமத்து போச்சு, எனக்கு இருந்த அருள் போச்சு, எனக்கு இது போகுது, நான் தவறு செய்கிறேன், நான் பாவம் செய்கிறேன், ஏதோ பிழை செய்கிறேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ் வ அதூபு இலை, இந்த வார்த்தைகளை அடிக்கடி சொல்லி இறைவனிடத்திலே தௌபா செய்து மீண்டான் என்று சொன்னால், அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், வ யுதி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா. யார் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் ஒன்று தெரியுமா? வ யுதி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா. அவருக்கு என்னென்ன அருள்கள் அவருக்கு இருந்ததோ அதை அல்லாஹ் திருப்பி கொடுத்துருவான். வ யுதி குல்லதி ஃபத்லின் ஃபத்லா. அவருக்குரிய அந்த சிறப்பை அல்லாஹு தஆலா திருப்பி கொடுத்து விடுவான். அப்படி என்ற செய்தி அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? சொல்லுகிறான். நம்ம எதை விட்டு போனதோ அதை விட பன்மடங்கு இடத்துக்கு நம்ம போய் என்ன செஞ்சிருப்போம்? அடைந்திருப்போம். இந்த இஸ்திக்பார் என்கின்ற அந்த அழகான ஒரு இபாதத்தின் ஊடாக 3 செய்திகள். இந்த இஸ்திக்பார், இந்த தௌபாவுடைய 3 செய்திகள். அன்புள்ள சகோதரர்களே, நாங்கள் தண்டனை எங்களுக்கு வராமல் இருப்பதற்கான காரணம், ரஹ்மத் இறங்குவதற்கான காரணம், இழந்தது கிடைப்பதற்கான காரணம், இந்த இஸ்திக்பார் என்கின்ற அடிமை, நம்மளை அடிமை என்று சொல்லக்கூடிய சிறந்த ஒரு வணக்கம், இறைவனுக்கு முன்னால் மாத்திரம் அடிமை என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த இந்த இபாதத்து தான் எங்களை இந்த இடத்துக்கு வைக்கிறோம் பார்க்கிறோம். இதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆன் வசனம் ஓதுகிற நேரத்திலே, குர்ஆனுடைய ஜன்னத்துடைய வசனம் போனால், அல்லாஹும்ம யஸ்அலுகல் ஜன்னah, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் சொர்க்கத்தை கேட்கிறேன் என்று சொல்வார்கள். நரகத்துடைய அந்த வசனம் போனால், வஅஊது பிக மினன் நார், அதாவது நரகத்தை விட்டு நான் உன்னிடத்தில் என்ன செய்கிறேன்? பாதுகாவல் தேடுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல. இந்த வசனம் போனால் அதை ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஓதல் போயிட்டீங்களா? உங்களுக்கு அப்படி கேட்கிறது சுன்னா. ஒரு ஜன்னத்துடைய வசனம் போனால் அதை கேட்பது, ஒரு நரகத்துடைய வசனம் போனால் அதை விட்டு பாதுகாவல் தேடுவது என்பது சுன்னா. அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அதிகமான துஆவாக இருந்ததெல்லாம் இஸ்திக்பார். கடைசி காலத்துல ரசூலுல்லாஹ் மிச்சம் அதிகரிச்சிட்டாங்க. இந்த அல்லாஹ் தஆலா சொல்றானே, இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹு வ ரஅய்த அன்-நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிர்ஹு இன்னஹு கான தவ்வாபா. வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள். ரசூலுல்லாஹ்களுக்கு அருள் கிடைச்ச உடனே ஓடுறனே, பாவ மன்னிப்பு தேடுங்கள்.
அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி காலத்துல ருக்கூலையும் சுஜூதிலையும் நிறைய சொன்ன துஆ என்ன? சுப்ஹானக்கல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம இக்ஃபிர்லி. யா அல்லாஹ், எனது பாவத்தை மன்னிப்பாயாக, நீ தூய்மையானவன், புகழுக்குரிய என்ற வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய சொன்னார்கள் என்ற செய்தி நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். எனவே அன்புள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அத்தஹியாத்திலே நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட நிறைய துஆக்கள் கடைசி நேரத்தில் அத்தஹியாத்தில் இன்னக ஹமீதுன் மஜீத் என்ற ஓதிய பின்னால எந்த துஆ கேட்டாலும் அங்கீகரிக்கப்படும் என்ற இடத்துல ரசூலுல்லாஹ் கூட ஓதின துஆ தெரியுமா? اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا لا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. யா அல்லாஹ், நான் எனக்கு நிறைய அநியாயம் செய்து விட்டேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா அல்லாஹ், நான் எனக்கு துல்மன் கஸீரா நிறைய அநியாயம் செய்து விட்டேன். எனவே உன்னை தவிர வேறு யாரும் எனது பாவங்களை என்ன செய்வதில்லை, மன்னிக்க போவதில்லை. என் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக, நீ மன்னிக்க கூடியவன், அருள் புரியக்கூடியவன். இறுதியில ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? அலி ரலியல்லாஹு அன்ஹு செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல வருகிறது. அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து வ மா அഖர்து வ மா அஸ்ரர்து வ மா அலன்து வ மா அன்த அலமு பிஹி மின்னி அன்தல் முகத்திம் வ அன்தல் முஅخر லா இலாஹ இல்லா அன்த். அல்லாஹும்ம ஃபிர் லி மா கத்தம்து, யா அல்லாஹ், நான் உட்படுத்தியவைகள், ஆரம்பத்தில் செய்தவைகள், பிந்தி செய்தவைகள், மறைத்தவைகள், பகிரங்கமாக செய்தவைகள், என்னை விட நீ அறிந்தவைகள், எல்லா பாவங்களையும் எனக்கு என்ன மன்னித்தருள்வாயாக. நீ பாவங்களை உன்னை தவிர வேறு யாரும் மன்னிப்பது கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புள்ள சகோதரர்களே, இவ்வளவு துஆக்களை நபி அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு பயந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், இன்னி அக்ஷாக்கும் லில்லாஹி வ அத்காக்கும் லஹு, அல்லாஹ்வை உங்களிலேயே மிகவும் பயந்தவர் நான் தான் என்று சொல்லக்கூடிய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொல்றாங்கன்னு சொன்னா நினைத்து பாருங்கள். அன்புள்ள சகோதரர், இறுதியாக ஒரு செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி என் சமுதாயத்துக்கு பயந்ததெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவுக்கு இஸ்திக்பார் செய்து தௌபா செய்யக்கூடிய இல்மு எங்களிடத்தில் என்னது இல்லை. அதனால ரசூலுல்லாஹ் சமுதாயத்தை பயந்தார்கள். ஒரு செய்தியிலே பார்க்கிறோம், முஸ்லிமிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவு தொழுகிற நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் சமுதாயத்தை நினைத்து ஓதிய வசனங்களை ஓதிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்ம உம்மதி, யா அல்லாஹ் எனது சமூகம், யா அல்லாஹ் எனது சமூகம், அல்லாஹும்ம உம்மதி, எனது சமூகம், எனது சமூகம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அழுது கொண்டே இருந்தார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவு தொழுகையில். இப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். அனுப்பி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி சொல்கிறான். இன்னா சனுர்லீக ஃபி உம்மத்திக் வலா நஸூக், இன்னா சனுர்லீக ஃபி உம்மத்திக வலா நஸூக், உங்கள் சமுதாய விஷயத்தில் உங்களுக்கு நாங்கள் திருப்தியாகவே முடிவு தருவோம், உங்களை கவலைப்படுத்த மாட்டோம், உங்களை கவலைப்படுத்த மாட்டோம் என்ற செய்தியை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் இறைவன் இரவு தொழுகையிலே சொல்ல வைத்தான் என்ற செய்தியை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நபி அவர்கள் சமுதாயத்துக்கு பயந்ததும் தான் தொடர்ந்து செய்ததும் இந்த இஸ்திக்ஃபார் தௌபா என்பது ஒரு அருமையான மாதம். இதனுடைய ஆரம்ப பத்து, இறுதி பத்து, கடைசி பத்து என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்கேயும் பிரித்த ஆதாரமான செய்தி இல்லை. ஆரம்பம் தொடக்கம் கடைசி வரைக்கும் பாவ மன்னிப்பு தேடலாம், துஆ கேட்கலாம். அப்படிப்பட்ட ஒரு அருமையான மாதத்தில் இயன்ற அளவுக்கு இறைவனிடத்திலே அழுது பாவ மன்னிப்பு தேடுங்கள். இந்த உலகத்திலே உச்சகட்ட பாவம் ஷிர்க், அதை தூண்டி இருந்தாலும் கூட பாவத்தை அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான், இந்த உலகத்திலே மன்னிப்பதற்கு காத்திருக்கிறான். எனவே இந்த மாதத்தில் நாம் இயன்ற அளவுக்கு அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ்விடத்திலே அழுது கவலைப்பட்டு இறைஞ்ச வேண்டும். அப்படிப்பட்ட நல்ல ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தந்திருக்கிறான். அந்த சந்தர்ப்பத்தை பயன்படக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னை உங்களை மாக்கியல் புரிவானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும்.